சார் நீங்க ஆர்டர் பண்ண பர்கர் சார். தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போயிருங்க. திரும்ப இந்த பக்கமே வந்துடாதீங்க. கொடுங்க நான் தான் ஆர்டர் பண்ணேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது கடையில விற்கிற பொருளை வாங்கி சாப்பிடாதானே? உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்ப நான் எதனா சாப்பிடுவேன்? காசு வேஸ்ட் தானே. காசு போனா திரும்ப வரும், ஹெல்த் போச்சா திரும்ப வருமா? இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நம்ம சாப்பிடவே கூடாதுக்கா. எப்பவுமே நம்ம சாப்பிட்ற பொருள் நல்லா செரிமானமாகதான் பார்த்து சாப்பிடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆயில் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிடவே கூடாது. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுலலாம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. டெய்லி எப்போ பார்த்தாலும் பாஸ்தா, பிரெட் ஆம்லெட், முட்டை புசுன்னு தின்னுட்டு இருக்க. இப்படி சாப்பிட்ட உடம்பு என்ன வருது? அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு டேஸ்டே இல்லாத இட்லி சாம்பார்லாம் சாப்பிட முடியாதுடா. நான் சொல்றதை கேட்காம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்க, ஒரு நாள் உடம்பு முடியாம ஆக போகுது பாரு. அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். எனக்கு தெரியும், நீ மூடு. ஐ ஸ்வீட். ஏய், ஸ்வீட்டு மேல கை வச்சா பிச்சிருவேன். அவர் சொல்றது உண்மைதான். உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு. நீங்க சாப்பிட்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த டிசீஸ்னால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாட்டு முறை தான் காரணம். நான் படிச்சு சொன்னேன் டாக்டர், ஒண்ணுமே ஒழுங்கா கேட்கல. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு மெடிசன் எழுதி தரேன். அதை கரெக்டாக சாப்பிடுங்க, இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும். டாக்டர், மாத்திரை இனிக்குமா? ஓட்டனா பாரு. இந்தா மருந்து புடி. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நல்லதா சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிடுன்னு. நான் கேட்குறப்பெல்லாம் என்னை மதிக்காம நடந்துக்கிட்டேல்ல. இப்போ பாரு, ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரத்தில் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம கூடலாம் கடைசி வரைக்கும் யாருமே வரமாட்டாங்கக்கா. நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது நம்ம உடம்பு மட்டும்தான். அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இப்போ கேன்சர் ஏதாச்சும் வந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடு தான் 10 வருஷம் கழிச்சு நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ணோம். ஒரு தடவை தானே வாழ்றோம், அதனால ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டேன்டா. இனிமேல் அப்படி சாப்பிட மாட்டேன். அதுதான்க்கா நானும் சொல்கிறேன். வாழ்றது ஒரு தடவை தான் வாழ்கிறோம். அந்த ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழலாம்ல. நீ பீஸா பர்கர்லாம் சாப்பிடவே வேணான்னு சொல்ல. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுக்கா. அப்படி சாப்பிட்டுருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உணவே மருந்துன்னு என்ன சும்மாவா சொன்னாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? நம்ம அம்மா அவங்க உடம்ப ஒழுங்காக பார்த்துக்காததுனால தான் சீக்கிரமே இறந்து போயிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி இருக்குமாக்கா? இப்போ நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டாதான் வயசானதுக்கப்புறம் நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும். இதெல்லாம் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கக்கா. இனிமேவாச்சு திருந்தி ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிடுக்கா. சரிடா. என்ன சரி? இப்போ நீ திருந்திட்ட நான் எப்படி நம்புறது? எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைடா. நான் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டா சரிக்கா. இனிமையாவது கரெக்டாக சாப்பிடு.